எல்லாருமே தங்கம் அடுத்தது என்ன ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து தங்கம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பாட்டமில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பாட்டம் உடைக்குமா, இல்லை இங்கேருந்து திரும்பிடுமா, தங்கம் வாங்கலாமா வேணாமா, இல்லை வெயிட் பண்ணி இன்னும் இறங்கிட்ட பிறகு வாங்கலாமான்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு கோல்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இட்ஸ் கரண்ட்லி ட்ரேடிங் அரௌண்ட் $3,982 வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 13,050 to 100 அந்த ரேஞ்சில் பர் கிராமுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு கரெக்டாக பாட்டமில் இருக்குது. இப்போ பல பேரோட கேள்வி, நெக்ஸ்ட் இதை பிரேக் ஆகுமா, அப்போ பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த 13,000 பர் கிராம் இருக்கிறது எவ்வளோ தூரம் கீழே வரலாம், இல்லை பிரேக் ஆகலை இங்கேருந்து டபுள் பாட்டம் எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலான்றதா கேள்வி. இப்போ நம்ம அனாலிசிஸாக பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் கரண்ட்லி பொசிஷனாக எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா, இட்ஸ் ட்ராவலிங் இன்சைடா சேனல். பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எக்ஸாக்டாக ஒரு சேனலில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ சேனலோட தெரியுதுங்களா, இந்த சேனல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. கீழே எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இப்போ சப்போர்ட்டில் என்னன்னா, இன்னும் இந்த இது வந்து கீழே வரைக்கும் இருக்குது. இந்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா அரௌண்ட் 3,900. ஸோ 3,900 தான் இதோட சப்போர்ட்டு. ஆனால் இதுக்கு நடுவில் 3,950 to 960 இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். திஸ் வில் பி யுவர் மேஜர் சப்போர்ட். இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சப்போர்ட்னா அது 3,960. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் இந்த 3,960 பிரேக் ஆச்சுன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் எங்கே வரலன்னா சேனலோட பாட்டம் தட் இஸ் அரௌண்ட் $3,900 வந்து மார்க்கெட் ரீச் ஆகும். இந்த 3,900 ஒரு வேளை இது வந்து சேனலை பிரேக் டவுன் சைடு ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரேஞ்சை தான் நமக்கு மார்க்கெட் உடைச்சிருக்கு. அந்த 4,000 லெவல் ஃபிபோட லெவல் படி அடுத்தது 3,600 ரேஞ்சு. ஸோ இந்த 3,600 தான் உங்களுக்கு மந்த்லியோட சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பாட்டம் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் வந்து ஒரு மார்க்கெட்டோட ஃபுல் பாட்டம் அடிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் வந்து பாட்டம் எங்கே வரலாம்னா $3,600. ஸோ இது வந்து ஒரு மந்த்லியோட மேஜர் சப்போர்ட். 3,900 வந்து சப்போர்ட் ஒன்றும் 3,600 வந்து சப்போர்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் கீழே உடைச்சால் 3,900 உடைச்சால் 3,600. ரைட், இது வந்து சப்போர்ட்டுக்கு. அப்போ இந்த சப்போர்ட் 3,600 வருதுன்னா நம்ம ஊரு காசுக்கு பர் கிராம் எவ்வளோ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 இங்கேருந்து ஒரு 1000 இல்லைருந்து ஒரு 12,500 வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சு தான் பர் கிராமுக்கு வந்து கோல்டு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் $3,900 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிரேக் ஆச்சுனால் அடுத்தது 3,600 ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. அது வந்து மந்த்லி சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி மந்த்லி சப்போர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது தெரியுதுங்களா, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துல தான் என்ன ஆயிடுச்சு, ப்ரீவியஸாக இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $3,600. ஸோ இந்த 3,600 தான் அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 3,600. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3,900 பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 3,600 போகிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் ஒருவேளை இந்த 3,600 வந்துச்சுன்னா திஸ் வில் பி அவர் பாட்டம் ஃபிஷிங். என்னன்னா ஒரு மார்க்கெட்டோட ஒரு ரேஞ்ச் சைக்கிளே முடிஞ்சிடும். ஏன்னா இது $3,600 மேலே இது வரைக்கும் மார்க்கெட் போனது வந்து $5,600. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு $2,000 ரேஞ்சை வந்து முடிச்சிடுச்சு. அப்போ கிட்ட நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு இன்வெஸ்டர்னா இந்த 3,600ன்றது ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்சு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்தோடனே சப்போர்ட் வந்துச்சு பை பண்ணலாம்னு நினைக்கும் போது இங்கே ஒரு மேஜராக ஸ்டாப் ஹண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற்ற ஆரம்பித்தாங்கன்னா திருப்பி ஒரு மேஜர் சைக்கிள்குள்ளே போய் இந்த நெக்ஸ்ட் 2030 வரைக்கும் 2026 ஸ்டார்ட் ஆன சைக்கிள் 30 வரைக்கும் என்ன ஆகலாம், 4 வருஷம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய் $2,000 கோல்டு வந்து ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து டைம் சைக்கிள்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது தெரியும். இப்போது சைக்கிள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்டாக்னேட் ஃபேஸுக்கு வருது கோல்டு, அதோட ரேலியை முடிச்சுட்டு அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு என்ன ஆகலாம், இந்த $2,000 உங்களுக்கு ஸ்டாக்னேட் ஆகி மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ
இதுதான் இப்போதைக்கு சினாரியோ. ஒரு வேளை இல்லை மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியலை, கீழே பிரேக் ஆகலை, நமக்கு வந்து சேனல் வந்து மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை இந்த இடத்துல நமக்கு சேனல் பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஸோ சேனல் வந்து 4100 வந்து என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகணும். பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 4300. அந்த 4300 உடச்சிடுச்சுன்னா மார்க்கெட் இமீடியட்டாக அடுத்த மேஜராக எங்கே போயிடும்னா இந்த 4800 to 4900 வில் பி யோர் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 3ன்னு வச்சுக்கோங்க. இது R1, R2 and R3. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி கீழே உடைக்கிறதுக்கான அதிக சாத்தியம் இருக்குது. பட் இப்போ இந்த கோல்டு வாங்கணும்னு சொல்கிறவங்க, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நான் இந்த மாதிரி டைமில் தான் எப்போயுமே சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிட்டு மாதிரி போடுங்க. ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக ஆவரேஜாக ஒரு நல்ல ப்ரைஸில் நம்ம வாங்கிட்டே வரலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டைமில் சிட்டு யூஸ் பண்ணி கீழே வர வாங்கிட்டு ஒன்ஸ் மார்க்கெட் திருப்பி ஏறும்போது நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு ரேட்டுக்கு வரும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நம்ம கோல்டு லாங் டர்மு ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறவங்களுக்கு சிட்டு வந்து இட் வில் பி மோர் பெட்டர் நார்மலாக. ஆனால் ட்ரேடராக நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கோல்டை தான் நான் ட்ரேட் பண்ணுறேன், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பண்ணுறேன், இல்லை எம்சிஎக்ஸில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ், எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறதுக்கு தான். திஸ் இஸ் நாட் சிக்னல் ஆர் அ கால், ரைட்? ஸோ இதுதான் இப்போ கோல்டுக்கான நிலவரம். ஸோ 3950 ஒரு சப்போர்ட்டு, அதை பிரேக் ஆகி 3900 பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் 3600 வரதுக்கான possibilities are very high. So this is for gold. So இப்போ நான் அனலைஸ் பண்ண மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at Trade Achievers we teach people ஒரு மார்க்கெட்டை எப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க சார்ட்டுக்கு பின்னாடி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரேட் அச்சீவர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே இருக்க எல்லா பிரான்ச்சஸ்லையும் எவ்ரி மண்டே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் வந்து எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவோம் ஃபிசிக்கல் கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் எங்கள் பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ் as well. ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூலை 31 வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக வர முடியல, இந்தியாவில் இல்லை அப்ராட்லேருந்து நிறைய பேர் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தார்லேருந்து, சவுதியிலேருந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தமிழில் கிளாஸ் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இதுதான் இப்போதைக்கு கோல்டுக்கான நிலவரம். வரக்கூடிய நாட்களில் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.